தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 11ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்று மிகவும் ஒரு அருமையான பௌர்ணமி திதி. சந்திரன் ராகுவுடன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் கேதுவுடன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரகண தோஷம் என்பது கிரகணம் தெரியாவிட்டாலும் இன்றைய நாள் 12 ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது, உடல் ஆரோக்கியத்திற்காக. இந்த கிரக அமைப்பு உலக ரீதியாக நமக்கு உலக நாடுகளில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், அரேபியா இந்த மாதிரியான நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு போர், அரேபியாவில் நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது ஒரு சில தாக்கங்களை மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கும். இந்த பௌர்ணமி திதி கிரகணம் இது எல்லாமே பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வினோதமான 18 வருடங்கள் இந்த ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது. இன்று 12 ராசிக்காரர்களும் ஆலயங்களுக்கு சென்று அரிசி தானம் செய்வதும் நெய் தானம் செய்வதும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கடக ராசியில் அமைந்திருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் ராகுவுடனும் சூரியன் கேதுவுடனும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இன்றைய நாளில் மேஷ ராசி அன்பர்கள் இன்று நவ கிரகங்களையும் வழிபாடு செய்வது நல்லது. முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மனதளவில் சின்ன சஞ்சலங்களும் குழப்பங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல போராட்டங்கள் இன்று மனதளவில் வந்து போகும். இன்று பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விதமான குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று சற்று கவனம் செலுத்தலாம். மேஷராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் உண்டு. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். சந்திர பகவான் இன்று 10ஆம் இடத்தில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் கேதுவுடன் சஞ்சாரம் சிம்ம ராசியில். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மறைவில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட இன்று குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. சுக்கிரவாரத்தில் இன்றைய நாளில் சுக்கிரஹோரையில் நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் உங்களுக்கு தீரும். இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் அமர்ந்திருக்கிறார். ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு கிரகண தோஷமாக அமைந்திருக்கிறது இன்றைய நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வது நல்லது. இன்று உங்களினுடைய குருவை மானசீகமாக பிரார்த்தனை செய்து தீட்சை பெற்றுக்கொண்டால் இன்று அதற்கான மந்திரங்களை உச்சரிக்கலாம். பௌர்ணமி திதியான இன்று இந்த கிரகண காலத்தில் தீட்சை பெற்றவர்கள் மந்திரத்தை ஜபித்தால் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சஞ்சலங்கள் இருந்து வெற்றியையும் பெறக்கூடிய நாளாகவே இருக்கும். பல மாதங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில போராட்டங்களும் முடிவிற்கு வரும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு சந்திரனுடன் சஞ்சாரம். கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு. ஆலயங்களுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப குறைகள் குறையும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போகலாம். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும்.
இன்று விநாயகப் பெருமானை வணங்கினாலும் சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன சின்ன குறைகள் வந்து போகலாம். ராசியில் சூரியன், கேது மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் குழப்பங்களை கொடுக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் ஒரு விதமான குழப்பங்கள் வந்து போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் குறையும். நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு மற்றும் பிரிவினைக்காக பேச்சுவார்த்தைகள், அதற்கான வழக்கு விசாரணைகள் போன்றவற்றில் உங்களுக்கு சின்ன ஒரு மனதில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இந்த கிரகண தோஷம் ஒரு சிலருக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மையையும் கொடுப்பதாகவே அமைகிறது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று நவக்கிரக வழிபாடுகளை செய்து சுக்கிரனை வழிபட்டால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல மாதமாக இருந்து வந்த போராட்டங்கள் விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு பல மாற்றங்களை பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளை வசூல் செய்யலாம். இன்று மகாலட்சுமியை வணங்கினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதும் மற்றும் குபேரனை வழிபட்டாலும் நீங்கள் எதிர்பார்த்த பல மடங்கான நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கண்டக சனி மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனப்போராட்டங்கள் இல்லை. பல நாட்களாக உங்கள் நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. மாலை நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் இன்று காத்திருக்கிறது. பல நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் உண்டு. சுக்கிரவாரமான இன்றைய நாளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். விஷ்ணு ஆலய வழிபாடும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல போராட்டங்களுக்கு பிறகு நன்மைகள் கிடைக்கும். குரு சந்திர யோகம் இருந்தாலும் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் தொல்லைகள் வரலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பண விவகாரங்கள் மற்றும் கடன் வாங்குவது கொடுப்பது, இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படலாம். ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் 4ஆம் இடத்தில் மறைவில் இருப்பதும் நவக்கிரக தோஷங்கள் உண்டு. நவக்கிரகங்களுக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடனும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாளில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் மற்றும் சூரியன் கேத்துவுடன் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல போராட்டங்கள் இன்றைய நாளில் எதிர்கொண்டு மாலை நேரம் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இன்று காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். வரக்கூடிய கிரக தோஷங்கள் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது.
இன்று புதிய கடன்களோ அல்லது வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் பேச்சுவார்த்தையை இன்று குறைத்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் மிகுந்த ஒரு நிறைந்த சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மகர ராசி நேயர்களுக்கு மாலை நேரம் மனதிற்கு இனிமையாகவே அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீரும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் சந்தோஷங்களும் கிடைக்கும். இன்று உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பண வரவு அதிகரிக்கும். தன லாபங்கள் நிறைந்த நாளில் மகாலட்சுமியை வணங்கலாம். இன்று விஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு ஆலயத்தில் இன்றைய நாளில் நீங்கள் தாயாரை வணங்குவது சிறப்பு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ராசியில் சந்திரனும் ராகுவும் சப்தமத்தில் சூரியனும் கேத்துவும் இருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். இருந்த போதிலும் மனதிற்கு ஒரு பெரிய நிறைவு காத்திருக்கிறது. எதிர்பாராத ஒரு சில நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆவணங்கள் மற்றும் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்று வெற்றி அடையலாம். புதுவிதமான ஒரு மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் சுக்கிரவாரத்தில் சுக்கிர பகவானை வணங்கினாலும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்று அன்னதானங்கள் செய்தால் கும்பராசி நேயர்களுக்கு கிரகதோஷங்கள் விலகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன சந்தோஷங்கள் இன்று குடும்பத்தாருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வது மன நிறைவை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பது சில விரய செலவுகளை கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்துவுடன் இருக்கக்கூடிய சஞ்சாரத்தில் கடன் முயற்சிகள் மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும். நவகிரகங்களையும் வழிபாடு செய்து விநாயகப் பெருமானை இன்று வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான போராட்டங்களும் முடிவிற்கு வரும். இன்று மீனராசி நேயர்களுக்கு புதிய நல்ல தகவல்கள் வந்து சேரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.